பசுமையான புல்வெளிகள், பறவைகளின் மெல்லிசை பாடல்கள், வன உயிரினங்களின் ஓசைகள் என தனித்துவமான அழகை கொண்டிருக்கும் இப்பகுதி சென்னையின் புறநகரில் அமைந்திருக்கும் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா. மெரினா கடற்கரைக்கு அடுத்தபடியாக உள்ள சுற்றுலா தலம் என்றால் அது வண்டலூர் உயிரியல் பூங்கா என்றே சொல்லலாம். 1855ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பூங்கா 602 ஹெக்டேர் பரப்பளவில் பரந்து விரிந்துள்ளது. பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த பூங்காவில் சிங்கம், புலி, சிறுத்தை, மனித குரங்கு, காண்டாமிருகம், பறவை வகைகள், பாம்புகள் என 170 வகைகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட வன விலங்குகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. தற்போது கோடை விடுமுறை என்பதால் வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு பொதுமக்களின் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பூங்காவிற்கு வருகை தரும் பொதுமக்களையும் பூங்காவையே தனது இருப்பிடமாக மாற்றிக்கொண்ட வன உயிரினங்களையும் வெயிலிலிருந்து பாதுகாக்க வேண்டி பூங்கா நிர்வாகம் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. பூங்காவின் உள்ளே 5க்கும் மேற்பட்ட இடங்களில் ஷவர் போன்ற அமைப்பு கட்டமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஷவரில் பூங்காவிற்கு வருபவர்கள் 1 நிமிடம் நின்று ஆனந்த குளியல் செய்து வெப்பத்தை தணிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. என்ட்ரியில் வரும்போதே ஒரு ஜில்லுன்னு மிஸ்ட் மாதிரி ஒரு தண்ணி ஸ்ப்ரே அடித்து ஒரு 2 மினிட்ஸ் அங்கேயே நின்று என்ஜாய் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்தது. அது ரொம்பவே நல்லா இருந்தது. தேங்க்யூ அது மாதிரி பண்ணதுக்கு. அண்ட் அனிமல்ஸு கூட அது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அனிமல்ஸை பற்றியும் யோசிச்சிருக்காங்க. குட். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்மர் அதிகமாக இருந்தால் கூட இங்கே வந்து அந்த சம்மர் தணிக்கிறதுக்காக, நம்ம ஹீட்டை வந்து தணிக்கிறதுக்காக அங்கங்கே ஷவர் மாதிரி நம்ம வந்து பூங்காவில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது ஓவரால் வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, பெனிஃபிட்டாக இருக்குது. இந்த வெயிலில் எவ்வளோ தான் நம்ம வந்து தண்ணி குடிச்சிட்டே இருந்தாலும் இப்போ நம்ம வந்து கம்பேர்ட் டு வந்து இந்த ஆட்டோமொபைல் வெஹிக்கிளோட இது வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறது தேவை. கோடை வெப்பத்திலிருந்து வன விலங்குகளை காக்க சம்மர் மேனேஜ்மெண்ட் என்ற பெயரில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி காண்டாமிருகம், மனித குரங்கு, யானை உள்ளிட்டவைகளுக்கு வெயில் காலத்துக்கு ஏற்ற பழங்களான தர்பூசணி, திராட்சை, வாழைப்பழம், வெள்ளரிக்காய், அன்னாசி உள்ளிட்ட பழங்கள் வழங்கப்படுகின்றன. பறவைகளின் மீதும் விலங்கினங்களின் மீதும் தண்ணீரை பீச்சி அடித்து ஊழியர்கள் உடலை குளிரச் செய்கின்றனர். யானைகள் இருப்பிடத்தில் வைக்கப்பட்டுள்ள ஷவரில் யானைகள் ஆனந்த குளியல் போட்டு மகிழும் காட்சியை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இங்கே எலிஃபென்ட்ஸ்க்கு வந்து வெயில் அடிக்கிறதுக்காக ஷவர் அடித்து மேக்கிங் இட் கூலர். நம்மளே இந்த வெயிலில் எங்கே சுற்றுறதுன்னு தெரியாமல் இந்த வெயிலில் இங்கே சுற்றி வந்து எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அண்ட் இப்போ நம்ம ஜூஸ் குடிச்சு அது குடிச்சு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே அவங்களுக்கு ஒரு இவ்வளோ அவுட்டர் ஸ்பேஸில் இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற ஹீட் இட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் அது இல்லாமல் ஷவர்லாம் வச்சு அது அவ்வளோ நேரம் நிற்க வச்சு அவ்வளோ அழகாக எல்லோரும் வந்து பார்த்து இப்போ எல்லோரும் இதை பார்த்துட்டு. பறவைகளுக்கு ஊற வைத்த தானியங்கள், பயறு வகைகள் என முறையாக பாதுகாத்து வருவதாக கூறுகிறார் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவின் உயிரியல் வல்லுநர் காமராஜ். காலை மதியம் 2 வேளைகளில் ஸ்ப்ரிங்க்லர் மூலமாக தண்ணியை தெளித்து வெப்பத்தை குறைக்கிறோம். சுற்றுப்புறம் மற்றும் கூண்டின் உள்ளே வெப்பத்தின் தாக்கம் அதிகம் இல்லாமல் இருப்பதற்காக என்ன பண்ணுறோன்னா ஸ்ப்ரிங்க்லர் மூலமாக வாட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி குளிர்விக்கப்படுகிறது. பயறு வகைகள்
நட்ஸ் இதை மாதிரி சொல்கிறது. அப்புறம் தானியங்களில் பார்த்தோம்னா சோளம், கோதுமை இதை போன்ற உணவு வகைகளை ஊற வைத்து பறவைகளுக்கு பிரித்து வழங்கப்படுகிறது. நார் சத்து, நீர் சத்து ரெண்டுமே இருக்கிற மாதிரி உள்ள பழ வகைகள் ஸ்பெஷலாக நம்ம இந்த கோடை காலத்தில் ஆட் பண்ணிவிட்டு பறவைகள் கொடுக்குறோம். அப்புறம் மெகா ஹெர்பிவோர்ஸ் அப்படிங்கிறது யானை, காண்டாமிருகம், நீர் யானை, இதுக்கு என்ன பண்ணுறோம்னா அந்தந்த கூண்டில் ஸ்ப்ரிங்க்லர் வச்சுட்டு வாட்டரை ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஒவ்வொரு நாளுமே 2 டைம் வந்து தண்ணியில் அதை குளிக்க வைக்கிறது. யானைகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு பெரிய வாட்டர் டஃப் மாதிரியே இருக்குது, அதில் குளிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் அதுக்கு கொடுக்குற சாப்பாட்டு வகைகளும் பழங்கள், அப்புறம் ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது பழங்களை வந்து ஐஸ் கட்டியாக ஆக்கி அதில் சாப்பாடு கொடுக்கறது. அது வெயிலின் தாக்கத்திலிருந்து அதோட உடம்பை குளிர்விக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்குது. கடந்த காலங்களை காட்டிலும் வெயிலின் கடுமையான தாக்கத்தால் விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு வண்டலூர் உயிரியல் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள கோடைகால சிறப்பு மேனேஜ்மெண்ட் என்பது விலங்குகளுக்கு மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மத்தியிலும் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கின்றது. அடுத்து வரக்கூடிய 1 மாத காலம் கோடை விடுமுறை தினம் என்பதால் இந்த 1 மாதமும் வரக்கூடிய பொதுமக்கள் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இந்த விலங்குகளுக்கு அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு மேனேஜ்மெண்ட்டை பார்த்து ஆனந்தம் அடைவர் என்பதில் சந்தேகமில்லை. கலைஞர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரத் உடன் செய்தியாளர் மீனா.